ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா ரொம்ப பதட்டமா இருக்க? அடிச்ச போதெல்லாம் இறங்கிடுச்சா? கேட்டுச்சு. நந்தினி பேசின பேச்செல்லாம் எங்களுக்கும் கேட்டுச்சு. எனக்கும் முதல்ல கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா ஒன்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ச்சி வைத்தியம் பண்ணணும். இதுதான் கிராமத்துல உள்ளவங்க முரட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நந்தினி செஞ்சதுல தப்பு எதுவும் இல்லடா. அவ செஞ்சது கரெக்ட். என்ன டாடி, என்ன நீங்களே எப்படி சொல்றீங்க? அப்புறம் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? என்னடா நந்தினி இப்படி பண்ணிட்டா? ஒரு பொம்பளை புள்ள இப்படி குடிக்கலாமா? அதுவும் கல்யாணம் ஆகி கழுத்துல தாலியோட ஒரு குடும்ப பொண்ணு செய்யற வேலையாது அப்படின்னா அந்த பொண்ணை சத்தம் போடுவோன்னு நினைச்சியா? அதெல்லாம் அவகிட்ட தனியா பேசிக்கிறேன்டா. ஆனா அவ பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எந்த அடிப்படையில இதை தப்புன்னு சொல்ல வர நீ? அவ பொண்ணு அதனால குடிக்க கூடாதுன்னா நீ ஆம்பளை உன் இஷ்டத்துக்கு உன் சௌரியத்துக்கு குடிக்கலான்னு யாராவது லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா என்ன? குடிக்கிற சாராயத்துக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாம் வித்தியாசம் தெரியாதுடா. பொண்ணுங்க குடிச்சா தப்புன்னா அப்ப நீ குடிக்கிறது டானிக்கா? டேய், உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. நீ குடிக்க ஆரம்பிச்ச புதுசுல என்னதுன்னு இல்லாம எல்லா வகையிலையும் உனக்கு நான் அறிவுரெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். ஒரு கட்டத்துல எனக்கே அழுத்து போய் விட்டுட்டேன். அதுக்காக நீ செய்யறதெல்லாம் நியாயம் ஆயிடாது. டாடி டாடி புரியுது, பட் அவளோட உடம்பு இதெல்லாம் எப்படி தாங்கும் டாடி? ஜஸ்ட் யூனோ. அந்த அக்கறை உனக்கு இருக்குல்ல. இதெல்லாம் குடிச்சா நந்தினி உடம்புக்கு கேடு, பிரச்சனை வரும்னு தோணுது இல்ல? அதே மாதிரிதானே எங்களுக்கும் தோணும். எங்களுக்கு இருக்கிறது அதுவும் ஒத்த ஆம்பளை பிள்ளை இப்படி தினம் குடிச்சிட்டு வந்து உடம்பை கெடுத்துக்கிறானேன்னு நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம். டேய், ஒரு நாள் ஆச்சா நான் நிம்மதியா தூங்கிருப்பேன் நினைக்கிறியா? இல்லடா. என்னைக்கு நீ முழு குடிகாரன மாறி குடிக்காம இருக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்தியோ அப்போ போச்சுடா என் நிம்மதி, தூக்கம் எல்லாம் போச்சு. நீ குடிய நிறுத்தணும், அதான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா உனக்கு தான் எதை பத்தியும் கவலை இல்லையே, யாரை பத்தியும் தான் கவலையே பட மாட்டிய. எதுக்காகவும் அந்த கர்மத்தை விட்டு கொடுக்க மாட்டல்ல? ஏய், இங்க பாரு, பல வருஷத்து வழிடா, மனசெல்லாம் அவ்வளவு ரணமா இருக்கு. இவ்வளவு சொத்து பத்து இருந்து என்னடா புண்ணியம்? இதெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நீ நல்லா இருக்க வேணாமா? அதுக்கு அவ ஒரு பொண்டாட்டியா என்ன செய்யணுமோ அத நந்தினி செஞ்சு காமிச்சிட்டடா. ஆனா ஒரு விஷயம்டா, எங்களை ஏமாத்துற மாதிரி அவளை ஏமாத்தணும்னு நினைக்காத. அவ சொன்னா செய்யக்கூடிய ஆளு, அத மனசுல வச்சுக்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் அது ஒரு மனுஷனா திருந்தி நல்லபடியா வாழ பாரு. தலைவலிக்குதே. நேத்து நைட் ஏதோ ஓவரா போன மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணேன்னு ஞாபகமே இல்லையே. நல்ல வேலை யாரும் இல்ல. நைஸா கிச்சனுக்கு போயிடுவோம். நந்தினி, ஒரு நிமிஷம். ஐயோ, என்ன? இங்க வா ஒரு நிமிஷம். எதுக்கு இப்படி தயக்கத்தோட உள்ள போயிட்டு இருக்க? அது ஐயா, நேத்து அது தெரியுமா? நீ எது சொல்ல வேணாம். இங்க பாருமா, நேத்து நீ பேசுனதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ ஒன்ன மீறி பேசினாலும் தப்பாலாம் எதுவும் பேசல. இல்லைங்க ஐயா, அது பரவாயில்லம்மா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். எல்லாம் எனக்கு புரியுது. நீ செஞ்சது சரியா தப்பானெல்லாம் என்னால சொல்ல முடியல.
ஆனா என்ன மனநிலையில நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கன்னு என்ன புரிஞ்சுக்க முடியுது. நீ எடுத்த எடுப்புல எல்லாம் செஞ்சிருக்க போறதில்ல. எத்தனையோ தடவை சொல்லியிருப்ப அவங்கிட்ட, நீ குடிச்சா நான் குடிப்பேன்னு சொல்லி சொல்லி பார்த்திருப்ப. அவன் என்ன நினைச்சிருப்பான், புருஷங்காரன் எந்நேரம் குடிச்சுக்கிட்டே இருந்தா எல்லா பொண்டாட்டியும் சொல்றது நான் ரொம்ப கேஷுவலா நினைச்சிட்டு இருந்திருப்பான். நீ செஞ்சு காட்டிட்ட, அவ்வளவுதான். இதை அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இப்பவே அவன் பயங்கர ஷாக்ல தான் இருப்பான். உன் மேல கோவம் கூட பட செய்வான். ஏன் அப்படி செஞ்சுட்ட, எல்லாரும் உன்னை பத்தி என்ன பேசுவானெல்லாம் சொல்லுவான். அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணவே பண்ணாத. அவன் உன்கிட்ட ஏதாவது பேசினானா? இல்லைங்க ஐயா. எப்படியும் பேசுவான். அதெல்லாம் நீ காதுலயே வாங்கிக்காத. உனக்கு மனசுல என்ன தோணுதோ அதை செய். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைமா, எத்தனையோ தடவை யார் யாரோ சொல்லி கேட்காத சூர்யா கண்டிப்பா இப்படி ஒரு அதிர்ச்சி தேவைதான் அவனுக்கு. இத அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு பொண்ணும் தைரியமெல்லாம் செய்ய மாட்டா. ஏன்னா இப்படி செஞ்சோம்னா அவன் மேல ஒரு முத்திரை குத்திருவாங்க, எல்லாரும் தப்பா நினைப்பாங்க, காலத்துக்கும் கெட்ட பேரை உண்டாக்கணும்னு பயப்படுவாங்க. ஆனா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு செஞ்சிருக்க பாத்தியா. அதுக்கே ராயல் சல்யூட்டுமா உனக்கு. இருந்தாலும் நீ அப்படி பண்ணதை நான் சரின்னு சொல்ல வரலமா. ஆனா நோக்கம் சரியானதுமா. இனிமேல அவன் யோசிப்பான்ல, இன்னொரு தடவை அவன் பாட்டில தொடுறதுக்கு முன்னாடி உன் முகம் அவன் கண் முன்னாடி வந்து போகும்ல. நந்தினி சொன்ன செஞ்சிருவாளே, இன்னைக்கும் குடிச்சிருப்பானா அவளும் குடிச்சிருவான்னு தோணும்ல. அந்த பயம்தான் முக்கியம். வேற எதுக்காக இல்லைன்னாலும் இதுக்காக அவன் பயந்துதான் ஆகணும். பாப்போம், இதுக்கு அப்புறமாவது பழைய சூர்யாவை திருந்தி வர்றானான்னு பாப்போம். நீ போய் வேலையை பாருமா. இனி அந்த கன்றாவியை குடிக்கவே கூடாது.